சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, கிட்டத்தட்ட ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ், 100 ஜெனரல் அவேர்னஸ் எடுத்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. ஓகேவா? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இது வந்து டிசம்பர் மந்தோட. ஓகேவா? டிசம்பர் மந்தோட ஜெனரல் அவேர்னஸ். இதே மாதிரி பிப்ரவரியிலையும் ஜனவரி மந்தோடது பார்ப்போம். ஓகே, மிடில் பார்ப்போம். வா. கார்ச்சோலா ஹேண்டிகிராஃப்ட். கார்ச்சோலா ஹேண்டிகிராஃப்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சேலை. சரியா, ஒரு சேலை. இது இது வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது அப்படின்னா குஜராத்தை சேர்ந்தது. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கார்னா என்ன, இதே வந்து குஜராத் அப்படின்ற மாதிரி இருக்குதா, அப்ப இதை வச்சு இது வந்து குஜராத் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதான் அந்த சேலை. இந்த சேலை இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸான இது ஃபெஸ்டிவல். நாகாலாந்துல கொண்டாடுவாங்க. இது இந்த தடவை ரொம்ப ஃபேமஸா கொண்டாடி இருக்காங்க. 2 3 ட்ரைப் எல்லாம் கலந்துருக்காங்க. ஆனா இப்பயே சொல்ல விரும்பல, அது கொஸ்டினாவும் வச்சிருக்கேன். சரியா? அந்த ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டினாவும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால அந்த இடத்துல அதை பார்ப்போம். ஓகேவா? ரைட். சின்பக்ஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்குது. சரியா? சி ஃபார் கம்போடியா. இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கிற எக்ஸசைஸ். சரியா? இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கிற எக்ஸசைஸ் சின்பக்ஸ். சரியா? சின்பக்ஸ் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்குது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட சீஃப். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல்னு கூட சொல்லலாம். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995ல கட்டப்பட்டது. இதுக்கு முன்னாடி இது வந்து GATT அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது உருகுவே ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு நிறுவனம். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வரி வரி விதித்தல் அந்த சம்பந்தமான பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இது. இந்த அக்ரிமெண்ட் பல வருஷமா ஓடிட்டு இருந்துச்சு. அதுல நிறைய விவாதங்கள் நடந்ததுதான் உருகுவே ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் விவாதங்கள் நடந்துதான் அந்த WTO அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. இப்ப 2025 95ல கிரியேட் ஆகி, சரியா, 30 வருடங்கள் கழிச்சுதான் இதுக்கு ஒரு பெண் சீஃபா இருக்காங்க. அவங்க பேர் நகோசி ஒக்கஞ்சோ லிவிலா. ஓகேவா? நகோசி ஒக்கஞ்சோ லிவிலா. நெக்ஸ்ட், யுனைடெட் நேஷன் குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்ட். இந்த தடவை யாருக்கு போயிருக்குன்னா பசந்த் கோயல் அப்படின்ற ஒரு பேருக்கு. சரியா? பசந்த் கோயல். பசந்த் கோயல். ஸோ எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பெஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கா? ஈஸி ஆப்ஷன் நம்ம எடுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே எல்லாருக்கும் தெரிஞ்சது. டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே. நேஷனல் பொல்யூஷன் டே டிசம்பர் 2. அடுத்த நாளே பொல்யூஷன். ஹரிமா சக்தி. ஹரிமா சக்தி இது ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். சரியா? ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஹரி அப்படின்னாலே நம்ம இந்தியாவை தான் சொல்லுவோம். ராமர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எம் அப்படின்னா மலேசியா. ஹரிமா சக்தி. சரியா? எம் அப்படின்னா மலேசியா. ஹரிமா சக்தி. ஓகேவா? நெக்ஸ்ட், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டீசர்டிபிகேஷன். அதாவது இது இது வந்து என்னன்னா, நம்ம உலகம் வந்து டெசர்ட்டா மாறிக்கிட்டு இருக்குது இல்லையா, வறண்ட பூமியா மாறி, அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு கன்வென்ஷன். சரியா? அதை வந்து தடுக்கிறதுக்கான கன்வென்ஷன் இது. இது இது வந்து இந்த இந்த டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 17. யுனைடெட் நேஷன் காம்பேட் டீசர்டிபிகேஷன் டே வந்து ஜூன் 17. ஜூன் 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட். சரியா? இப்ப இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியால நடந்துச்சு. சவுதியில் நடந்துச்சு. நியூ சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். BCCI விட்டு விலகி இதுல பதவி ஏற்றிருக்காரு ஜெய்ஷா. ஜெய்ஷா. சரியா? அதுல விட்டு விலகி இதுல பதவி, எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஜெய்ஷா வந்து அந்த இதை விட்டு பதவி விலகுறத பார்த்திருக்கீங்க. இப்ப இதோட சேர்மன் ஆயிருக்காரு. Which state government has declared the மகா கும்பா ஏரியா, இந்த மகா கும்பமேளா நடக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை டெம்பரவரி டிஸ்ட்ரிக்டா அறிவிச்சிருக்காங்க. பிரயாகராஜுக்குள்ளே அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? வேர்ல்டு மெரிடைம் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ். வேர்ல்டு மெரிடைம்
டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது? வேர்ல்டு மெரிடைம் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் சென்னை. சரியா? சென்னையில் நடக்குது வேர்ல்டு மெரிடைம் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ். இட்ஸ் இன் சென்னை. நேவி டே ரொம்ப முக்கியம். அதாவது மொத்தம் 3 தான் நீங்க மெயினா பார்க்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே, அதாவது மிலிட்ரி தினம், அடுத்து ஏரு, அடுத்து நேவி. இதுல 3 இம்பார்ட்டன்ட், எப்பயுமே கேட்பாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து ஜனவரி 15, ஏர் அக்டோபர் 8, நேவி டிசம்பர் 4. இதே இது இப்ப புதுசா போய் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டேன்னுலாம் சொல்றாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டே அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? அதெல்லாம் வேற. ஆனா இந்த இதுன்னு கேட்டா இதுதான் இதுதான் பிளாக் டே அப்படின்னா கேட்டா அது வேற. கொடியேற்றின தினத்தெல்லாம் கேட்கிறாங்க. சரியா? இது வந்து டிசம்பர் 7. இது வந்து டிசம்பர் 7 ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டே. பிளாக் டே. சரியா? இதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆன்சர் வந்து டிசம்பர் 7, 4. மகாபோதி உற்சவ். மகாபோதி உற்சவ் மத்திய பிரதேசல நடக்குது, செலிப்ரேட் பண்றாங்க. மகாபோதி உற்சவ் எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா மத்திய பிரதேசல செலிப்ரேட் பண்றாங்க. சரஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல். சரஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட் இன் நியூ டெல்லி. சரஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட் இன் நியூ டெல்லி. ஓகேவா? எஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் நம்ம தமிழ்நாட்டுல பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் அப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலா லிஃப்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். ஏசியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். இதான் ஏசியாலேயே முறையா ஒரு வாட்டர்ல டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மேக் பண்ணிருக்கோம். டால் லேக். டால் லேக் எங்க இருக்குன்னா ஜேஎன்கேல இருக்கு. இதுவும் ஜேஎன்கே தான். கொல்லேர் லேக் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படி வரும். வேம்பநாடு லேக் கேரளா. ஈவன் டால் லேக்ல ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இங்க தான். ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். ஃப்ளோட்டிங் சோலார் வந்து எங்க இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. ஃப்ளோட்டிங் சோலார் வந்து தெலுங்கானா. சரியா? இதே பெரிய சோலார் வந்து ராஜஸ்தான். பெரிய சோலார் எங்க அமைக்கிறாங்கன்னா ராஜஸ்தான். ஃப்ளோட்டிங் எங்க அமைக்கிறாங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. சரியா? அதே இது ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து டால் லேக்ல. நெக்ஸ்ட், UNESCO has declared which state as the top destination for heritage tourism? வெஸ்ட் பெங்கால். நீங்க அதாவது யுனெஸ்கோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த பழைய சிற்பங்கள், பழைய கலைகள், இது மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து இந்தியால எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போகலாம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் போகலாம் அப்படின்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க. அவங்க வந்து இது மாதிரி டிக்ளேர் பண்ணா டூரிசம் நிறைய வரும். சரியா? வெஸ்ட் பெங்காலுக்கு அதிக டூரிசத்தை இருக்கும். அதனாலதான் இவங்கள மாதிரி லிஸ்ட்ல நம்மலாம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து உலக செய்தியாகும். உலக செய்தி ஆகும் போது அங்க இருந்து வரக்கூடிய டூரிஸ்டுங்க டைரக்டா வெஸ்ட் பெங்கால பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லியில வந்து இறங்குவாங்க, டெல்லியில இருந்து வெஸ்ட் பெங்கால் பக்கம். ஸோ அப்படியே டக்குன்னு போயிடுவாங்க. நெக்ஸ்ட், ரத்தப்பாணி வைல்ட் லைஃப் சாங்சுரியை இப்போ வந்து டைகர் ரிசர்வா அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்? ரத்தப்பாணி வைல்ட் லைஃப் சாங்சுரிய இப்ப இந்த ஸ்டேட்டுடைய 8th டைகர் ரிசர்வா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்ல நிறைய டைகர் ரிசர்வ் இருக்கு ஆல்ரெடி. சரியா? நிறைய டைகர் ரிசர்வ் இருக்கு. மத்திய பிரதேஷ் பெஞ்ச் டைகர் ரிசர்வ் இருக்கு, நிறைய இருக்குது. இதுவும் சரியா? 8th டைகர் ரிசர்வ் ரத்தப்பாணி டைகர் ரிசர்வ் அறிவிச்சிருக்காங்க. வதவான் போர்ட் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். எஸ்எஸ்சி ரயில்வேல இது ஃபேமஸ் கொஸ்டின். வதவான் போர்ட் இட்ஸ் இன் மகாராஷ்டிரா. வதவான் போர்ட் இட்ஸ் இன் மகாராஷ்டிரா. பெஸ்ட் ஸ்டேட் பெர்ஃபார்மிங் ஸ்போர்ட்ஸ், ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ். எந்த ஸ்டேட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு எஃப்ஐசிசிஐ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த அவார்டு எஃப்ஐசிசி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ல எந்த ஸ்டேட்
ஸ்போர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஸ்டேட் தான் முக்கியத்துவம் தராங்க. நம்ம ஸ்டேட் தான் ஸ்போர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த வைஸ் சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன்? தமிழ்நாடுடையது. சரியா? அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கேட்கணும். ஓகே, பரவாயில்ல. சரி, வைஸ் சேர்மன் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உதயநிதி ஸ்டாலின் போட்டிருக்காங்க. சரியா? மேல இதே மாதிரி என்ன சார் இருக்குன்னு கேட்டா நித்தி ஆயோக்னு ஒரு அமைப்பு. நித்தி ஆயோக் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இப்படி கேட்க மாட்டாங்க. நிதி ஆயோக் பத்தி கேட்பாங்க, அதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரியா? நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பு இருக்கு. நிதி ஆயோக் வந்து 2015 ஓபன் பண்ணாங்க. 2015 ஜனவரி 1 இதை ஓபன் பண்ணாங்க. 12th பிளானிங் கமிஷனுடைய எண்ட்ல இதை ஓபன் பண்ணாங்க. அதாவது இதை வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அந்த நித்தி ஆயோக்குடைய சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வைஸ் சேர்மன் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யாருன்னா அரவிந்த் பணக்காரியான்னு ஒருத்தர். அரவிந்த் பணக்காரியா. இப்ப வந்து ஐ திங்க் இவர் தான் 16th பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் நினைக்கிறேன். அரவிந்த் பணக்காரியா தான் 16th பினான்ஸ் கமிஷனோட சேர்மன். சப்ஜெக்ட் டு தி கரெக்ஷன், இவர் தான் 16th பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன். இவர் தான். இது வந்து ஆர்டிகல் 280 வரும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த பினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஒரு சேர்மன் 4 மெம்பர் இருப்பாங்க. ஒரு சேர்மன் 4 மெம்பர் இருப்பாங்க. டெம்பரவரி பாடி தான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்த பினான்ஸ் கமிஷன் ஏற சொல்றதுக்கு போன தடவை மட்டும் 15th பினான்ஸ் கமிஷன் மட்டும் 6 வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க. டியூ டு COVID-19னால இவங்க மட்டும் 6 வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே 5 வருஷத்துக்கு தான் வந்து அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. 15th மட்டும் 6 வருஷம். அந்த என்கே சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 16th பினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பணக்காரியா கமிட்டி. ஓகேவா? அரவிந்த் பணக்காரியா கமிட்டி ஏதோ ஒன்று சொல்ல முடியும். இப்போ உள்ள விசி யாரு அப்படின்னா, வைஸ் சேர்பர்சன் யாரு அப்படின்னா சுமன் அப்படின்னு ஒருத்தர். சுமன் சுமன் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? போலாம். சுமன் பெர்ரி. சுமன் பெர்ரின்னு வரும். சுமன் ஞாபகம். Which state is first to adopt the 3 new criminal laws? 3 new criminal law முத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சண்டிகர். சரியா? சண்டிகர் தான் ஃபர்ஸ்ட் டைமா 3 கிரிமினல் லாவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சண்டிகர். சரியா? சண்டிகர். 3ன்னா ஏபிசிசின்ற லெட்டர் வந்து 3வது இடத்துல இருக்குல்ல. இப்போ 3 கிரிமினல் அப்படி எல்லாமே ஒத்து வருதா? சண்டிகர் அப்படி போட்டு. நெக்ஸ்ட், ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா நம்ம நீங்க பாட்டு டிஎன்பிசி அது மாதிரி நினைச்சிட கூடாது. அதாவது இப்ப நீங்க ரோடு சரியில்லை, ஏதாவது ஒன்று ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. நீங்க அதை பத்தி கேட்கலாம். அப்படின்னு ஒரு ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தாராளமா கேளுங்க, அது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது என்ன ஸ்டேட் அப்படின்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல நீங்க அதாவது அங்க உள்ள பப்ளிக்கு ஏதாவது ஒன்று நடந்தா போய் கேட்கலாம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேற, இது வேற. சரியா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா இப்ப நீங்க டிஎன்பிசி எஸ்எஸ்சி எல்லாம் படிக்கிறீங்களே, இதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது. குடிமையியல் பணிக்கான தேர்வுகள் நடத்துற மையம். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது தெரியுமா? முத பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆரம்பிச்ச ஸ்டேட்ன்றது நம்ம தமிழ்நாடு தான். இந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. நம்மளை பார்த்துதான் ஆக்சுவலா 1935 ஆக்ட்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்னையே கொண்டு வந்தாங்க. 1935 ஆக்ட்ல நம்மளை பார்த்துதான் இந்த கமிஷனே ஆரம்பிச்சோம். நம்ம 1926லயே இந்த கமிஷனை போட்டோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1926. 1935ல தான் இந்த மொத்தமா கொண்டு வரோம் ஓவராலா பார்த்துட்டு. மெட்ராஸ்ல தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது. சரியா? அதனால நம்ம தான் அதுலயும் கிரேட்டரு. அதே மாதிரி முனிசிபாலிட்டி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ் முனிசிபாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி. சரியா? இந்தியா தான் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி மெட்ராஸ் தான். 1600லயே நம்ம வந்து முனிசிபாலிட்டி மெட்ராஸ். சரியா? எல்லாத்துக்கும் ஓரளவு அடித்தளம் நம்ம வச்சுக்கலாம். Which country has opened its first overseas atmospheric monitoring?
ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்மாஸ்பியரிக் மானிட்டரிங் ஸ்டேஷன் ஜொகாங்சன் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. இது வந்து சைனா இப்ப பண்றாங்க. சரியா, சைனா இப்ப பண்றாங்க. இதே மாதிரி நம்மகிட்டயும் இருக்குது. இந்தியாட்டையும் அண்டார்டிகால ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இந்தியா வந்து அண்டார்டிகாலையும் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு இதே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். நேஷனல் போலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பிச்சோம், ஒரு டிபார்ட்மெண்ட். அது மோடி கவர்மெண்ட் வந்து தான் பண்ணாங்க. இந்த அண்டார்டிகாவை பத்தி சொல்லணும்னா இதுல வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். இப்ப அவங்க ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு ஒரு மானிட்டரிங் இது அனுப்புறாங்க இல்லையா ஸ்டேஷன். நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா தக்ஷின் கங்கோத்ரி. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். இது இப்ப இல்ல. சரியா, இது இப்ப இல்ல. 1984 உருவாச்சு. இது இப்ப இல்ல. இப்ப கரண்டா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா, இப்ப மோடி கவர்மெண்ட் வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்பெஷலா அண்டார்டிகா ஆர்டிக் எல்லா ஓஷனையும் ஹேண்டில் பண்ணணும்ட்டு நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓசன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓசன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும். இந்த பாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும். இது எங்க இயங்குதுன்னா கோவால ஹெட் குவார்டரா வச்சு இயங்குது. கோவால ஹெட் குவார்டரா வச்சு இயங்குது. சரியா, கோவால ஹெட் குவார்டரா வச்சு இயங்குது. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ தக்ஷின் கங்கோத்ரி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பேஸ். சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் இப்ப ஏதாவது இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா மைத்ரின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். இது இது வந்து 1989 இது காலியானோன்னா இதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்னு இருக்கணும்ல, அதுக்காக மைத்ரி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். மைத்ரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சோம். சரியா, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இன்னும் டெப்தா போய் ஒரு தடவைலாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த மைத்ரி எந்த லேக்குக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எந்த லேக்குக்கு பக்கத்துல இருக்கு, எந்த லேக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பிரியதர்ஷினி லேக். அந்த லேக்கு பேர் என்னன்னா பிரியதர்ஷினி லேக். எவ்வளவு நல்ல பேர், இந்த பேர் வச்சிருக்காங்க, பிரியதர்ஷினி லேக். சரியா, இவ்வளவுதான். 2 ஸ்டேஷன் தானா சார் அண்டார்டிகாக்கு கேட்டா கிடையாது. பாரதின்னு ஒரு ஸ்டேஷன், பாரதி அப்படின்னு ஸ்டேஷன் இருக்கு. இதான் லேட்டஸ்ட் 2012 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. 2012 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. நம்ம வந்து ரிசர்ச்காக ஸ்டார்ட் பண்ணோம் இது. சரியா, இது வந்து மைத்திரியை விட கொஞ்சம் தூரமா இருக்கு. சரியா, மைத்திரியை விட இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து தூரமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ரைட். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் இந்த போலார் விஷயங்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. நோடல் ஏஜென்சி அவங்க தான். ஸோ அவங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாளி. ஓகேவா, ஸோ திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் அபவுட் அண்டார்டிகா. ஓகேவா, அண்டார்டிகாவுக்கும் நமக்கும் உள்ளது. இப்போ ரீசன் நியூஸ் என்னன்னா சொகான்சான் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று சைனா ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ப்ரோபா 3 மிஷன் ஃபேமஸ் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இஸ்ரோ 4 நாள் கிட்ட இது நியூஸ்லயே கடந்துச்சு. சரியா, ப்ரோபா 3 மிஷன் சொல்லிட்டு இந்தியா இதை அனுப்பிச்சுட்டா நம்ம வந்து கமர்ஷியல்ல நம்ம வந்து மிக கம்மியான விலையில நம்மளும் அனுப்பிட்டோம் அப்படின்ற சாதனையை படைத்து விடும் சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது இதுதான். அக்கார்டிங் டு இது வாயில நுழையல, ஸ்கேலர் த்ரெட் லேப்ஸ் 2024 ரிப்போர்ட், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மொபைல் மால்வேர் அட்டாக் எங்க நடந்திருக்குன்னா இந்தியாவில தான் நடந்திருக்கு. ஆனா மொபைல்ல தான் நமக்கு நடந்திருக்கு. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப கதவை திறக்கிறீங்க அப்படின்னா லைட் எரியும், கதவு மூடிட்டீங்கன்னா மறுபடியும் லைட் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா அட்டாக் வந்து எங்க நடந்திருக்குன்னா யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாடா யூஎஸ்ஏ தான் இருக்கு ஐஓடி அட்டாக்ஸ்ல. Which country has a main focus in the 30th கொல்கத்தா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்? இந்த கொல்கத்தா எப்பயுமே இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கொல்கத்தா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இப்ப மெயின் ஃபோக்கஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ். சரியா, பிரான்ஸ் மெயின் ஃபோக்கஸ்.
நெக்ஸ்ட் செகண்ட் இந்தியா யூகே 2+2 டைலாக். 2+2னா என்னன்னா 2 மினிஸ்டர்ஸ் வந்து சந்திச்சுப்பாங்க. ஒரு ஒரு ஃபாரின் மினிஸ்டர், ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர். அந்த பக்கம் இதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இங்கிட்டு 2 பேர், அங்கிட்டு 2 பேர் சந்திக்கிறது தான் 2+2 டைலாக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதனால எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி. ஓகேவா? நியூ டெல்லியில நடந்தது 2+2 டைலாக் இந்தியாவுக்கும் யூகேக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்னோவேட்டிவ் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜி? இது ரொம்ப நல்ல டெக்னாலஜியா. இது என்னன்னா நானோ பபிள் டெக்னாலஜின்னு ஒன்று சொல்றாங்க. நல்லா பியூரிஃபை பண்ணலாம். புதுசா வந்து டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காங்க நானோ பபிள் டெக்னாலஜி அப்படின்னு. வாட்டரை எவ்வளோக்கு எவ்வளோ பியூரிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எலமெண்ட், அதாவது என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறாங்க. என்னன்னா சுற்றுச்சூழலுக்காக. இந்த ப்ராஜெக்டை வந்து யார் லான்ச் பண்ணா அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாந்து. therefore answer is A and B. எலமெண்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எந்த வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெயின் ராட். ஃபேமஸா நியூஸ் வந்துச்சு. இதை பத்தி விவாதமே நடந்துச்சு நம்ம புதிய தலைமுறையில. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது டீட்டெயிலா படிச்சேன். இப்போ நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் தான் பாக்குறீங்க, ஸ்கிப் பண்றீங்க. மறுபடியும் 20 செகண்ட்ஸ் பாக்குறீங்க, ஸ்கிப் பண்றீங்க. அது பிடிக்காட்டி இமிடியேட் ஸ்கிப் வேற. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு உங்களோட 20 செகண்ட்ஸுக்கும் உங்களுக்கு இந்த டோபமைன் அப்படின்ற விஷயம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். டோபமைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு எக்ஸைட் ஆகுறோம்னா அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது எக்ஸைட் ஆக உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு நீங்க அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு அதிகமா இது மாதிரி நிறைய இருக்கிறவங்க, இது நம்மளே நிறைய பேர் இருப்போம். இது மாதிரி நிறைய இருக்கிறவங்க ஒரு டைம் நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களால ஒரு முழு படத்தை உட்கார்ந்து பார்க்க முடியுதா? பொறுமையா, எந்த ஒரு இதுவுமே இல்லாம. தியேட்டருக்கு போய் நான் சொல்லல. வீட்ல உட்கார்ந்து ஒரு டிவில, நார்மல் டிவில விளம்பரம்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்க ஒரு முழு படத்தை உங்களால உட்கார்ந்து பார்க்க முடியுதா? அப்படின்னு நீங்களே உட்கார்ந்து சோதிச்சு பாருங்க. என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கனால ஈவன் ஒரு 10 நிமிஷம் படத்தை கூட உட்கார்ந்து பார்க்க முடியறது இல்ல. கான்சன்ட்ரேஷனே கிடையாது. வேகமா எக்ஸைட் ஆகணும், எக்ஸைட் ஆகணும், எக்ஸைட் ஆகணும்னு நினைச்சு 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 அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் போகுது. மெமரி லாஸ் ஆகுது. தே ஆர் டு பிரிங் தட் ஸ்ட்ரெஸ் ஆகுது லைஃப். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. அந்த வேகமா கொடுக்குற எக்ஸைட்டிங் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. சரியா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட். ரீல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீல்ஸ் பாக்குறத ஒதுக்கி வச்சுட்டு உலகம் என்ன இயங்குது அப்படின்றத பாருங்க. சரியா? ரீல்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. அவ்வளோ பெரிய டேமேஜை நம்மளோட மூளைக்கு ஏற்படுத்துது. டோபமைன் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாதான். அது வந்து ஆக்சுவலா மோட்டிவேஷனல் ஹார்மோனா. இந்த டோபமைன்றது நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குமா. அது வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் ஆகணும். ஆனா டோபமைன்லயே நிறைய ஹாப்பி இருக்கு. அதான் அதான். இல்ல அதுதான் ஹாப்பி ஹாப்பி. அது நீங்க ப்ரொடியூஸ் பண்ண உங்களோட மைண்ட் வந்து டயர்ட் ஆகும். ஆனா அது வந்து அதே விஷயம் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இல்ல நீங்க ஒரு யோகா பண்ணி ப்ரொடியூஸ் பண்றீங்க. இல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றீங்க. இல்ல நீங்க ஒரு நல்ல ஃபுட் எடுத்து ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அது வேற. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ரொம்ப குட்டா இருக்கும். உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸைட் ஆகி ப்ரொடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மைண்ட் டயர்ட் ஆக்குமா. டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர்ஸை கம்ப்ளீட்டா வந்து கம்மி பண்ணும். அப்படி கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களுடைய செயல் இழப்பீங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மோசமா சொல்றாங்க. இந்த வேர்டுக்கு அதான் அர்த்தம். பிரெயின் ராட்னா இருக்கிறதுலே ஒரு சோசியல் மீடியாவை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி வீணா போறது தான் இந்த பிரெயின் ராட் அப்படின்ற அர்த்தம். உங்க பிரெயினே அது சாப்பிடும். அதான் விஷயம். ஓகேவா? ரைட். இப்ப அதிகமா சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க சார். நெறைய ஆமா, பேரு. எக்ஸாக்ட்லி. இல்ல நான் பார்த்த வர சின்ன குழந்தைங்கன்றது இதை வந்து காமனாவே சொல்றாங்க. ஒரு ரீல்ஸ் அடிக்ட்ன்னு தான் இதை மெயினா சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு இல்ல இன்ஸ்டா தான் மெயின் ரீசன். இன்ஸ்டா, யூடியூப் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்குறது இல்ல. ஷார்ட்டா முடிச்சிடலாம்.
ஷார்ட்லி சின்ன விஷயத்துலயே உங்களுக்கு எக்ஸைட்டிங்கை கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு ஒரு சிரிப்பை கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம முன்னாடிலாம் அப்படியா கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்கணும் உங்களுக்கு உள்ள வந்து கண்டென்ட், அந்த சிரிப்பு கண்டென்ட் இது பண்றதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஆனா இப்ப நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு தயாரா, அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்றாங்க. ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆள் சொல்றத பொறுமையா உட்காந்து கேட்கிற கான்சென்ட்ரேஷன் இல்ல, ரொம்ப குறையுது. இது வந்து பெரிய எஃபெக்ட கொடுக்கும் பின்னாட்கள்ல. அப்போ நல்லா பாத்தீங்கன்னா புக் படிக்கிற தன்மை போச்சு நம்ம ஆளுங்களுக்கு. புக்கு ஒரு ஆள்னால உட்கார்ந்து ஒரு புக்க பொறுமையா உட்கார்ந்து படிக்க முடியுமான்னு கேட்டா முடிய மாட்டேங்குது. இப்போ அடுத்து அந்த சரி வீடியோவாவது பாடுறா அப்படின்னா அந்த வீடியோ பாக்குற தன்மை இப்ப குறையுது. அந்த மாதிரி பயப்படுறாங்க. ஆக்சுவலா அதுதான் அந்த விவாதத்துல பெருசா போச்சு. எய்ம்ஸ் டாக்டர்லாம் வந்து கத்திட்டு இருந்தாரு விவாதத்துல. இது ரொம்ப சிவியரான விஷயம். நாங்க நிறைய பேஷண்ட் அது மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட், பப்ளிக்ல நீங்க வந்து பப்ளிக், அதாவது பப்ளிக்னா நம்ம பீஃப வந்து தடை பண்ணியிருக்காங்க. எந்த இதுல அப்படின்னா அஸ்ஸாம். பீஃப வந்து இன்னமும் இதெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்காங்க அஸ்ஸாம்ல. சரியா? அஸ்ஸாம்ல எனக்கு பிடிக்காது, ஆனாலும் இதை தடை பண்ண சாப்பிடுறது உரிமை. ரைட். இமேப் போர்ட்டல். இமேப் போர்ட்டல் வந்து உருவாக்குனது என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ். கன்சியூமர் அஃபேர்ஸ். சரியா? கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து உருவாக்கிருக்கு. அது ஒரு போர்ட்டல், அதாவது ஒரு தெரிஞ்சுக்கலாம். கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி ப்ராடக்ட், அது ஒரிஜினல் தானா அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதுக்காக அதை உருவாக்கியிருக்காங்க, இமேப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ஒரு 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 நாட்டுல மார்ஷியல் லா, மிலிட்ரி லான்னு சொல்லுவோம், போலீஸ் ஸ்டேட்டா மாத்திட்டு மறுபடியும் அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. என்னன்னா சவுத் கொரியா. சரியா? சவுத் கொரியா மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. ஐயோ போலீஸ் ஸ்டேட்டாவை மாத்திர அப்படின்னு கொந்தளிச்சோன்னா மறுபடியும் இல்ல இல்ல இப்போ அதெல்லாம் இல்ல, அது ஏதோ ஒரு தப்பா அறிக்கை வந்துருக்கு, ரிவோக் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா சவுத் கொரியா. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிரைவிங் சேட்டலைட். செல்ஃப் டிரைவரை வச்சு பார்த்தோம். யூஎஸ்ஏ அது மாதிரி நாட்டில் இப்பயும் ரீல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம், அது டாக்ஸி எல்லாம் விட்டாங்க அப்படின்னு. சேட்டிலைட்டே செல்ஃப் டிரைவிங்கா போகுது. சரியா? இப்படிலாம் யாரு சார் கண்டுபிடிச்சது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு யார் கண்டுபிடிப்பா? சைனா தான். சரியா? நம்ம இப்பதான் சன்னு இன்னும் போயிட்டு இருக்கோம், அவன் வந்து எங்க போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதுவாகவே அதை டிரைவ் பண்ணி போய்க்கிறோம் அப்படின்னு போய்க்கிறான். நாங்கெல்லாம் அதை கைட் பண்ண மாட்டோம், அதுவாகவே அதை டிரைவ் பண்ணி அது போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். மகா பரிநிர்வான் திவாஸ் டிசம்பர் 6 அம்பேத்கர் ஜெயந்தி, அதாவது அம்பேத்கருடைய இறந்த நாள். இறந்த நாள மகா பரிநிர்வான் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஜவ்வாது மலை, ஜவ்வாது ஹில்ஸ் எங்க இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கு. சரியா? ஜவ்வாது மலை வந்து கேரளா கிடையாது, தமிழ்நாட்டுல இருக்கு. இப்பயும் அதனால கொல்லிமலை பக்கத்துல பிளஸ் பக்கத்துல வரும் ஜவ்வாது மலை. ஈஸ்டர்ன் காட்ஸ். டிக்கீர் ட்ரைப் சொன்னேன் இல்லையா? சில ட்ரைப்ஸ் வந்தாங்க அப்படின்னு நாகாலாந்துல வந்து அந்த இதை கொண்டாடிட்டு போனாங்க. ஆன்பில் ஃபெஸ்டிவலை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரைப்ஸை வந்து அங்க கொண்டாடிட்டு போனாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்போர்ட்ட, அதாவது மெயினா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டு தி யூஎஸ் விச் இன்க்ளூட்ஸ் கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி. சரியா? இதை வந்து நாங்க வந்து யூஎஸ்க்கு இன்னமே அனுப்ப மாட்டோம். கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, இந்த மூணையும் இனிமே யூஎஸ்க்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்ன கண்ட்ரி சைனா. எங்களுக்கே பத்தல, நாங்க எங்க அங்க அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி. சரியா? ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருந்து ஓவரா பண்றோம். முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் டேம் கேரளால இருக்கு. கண்ட்ரோல்டு பை தமிழ்நாடு. கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை தமிழ்நாடு. கேரளால இருக்கு, ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. யா என்ன காரணம்னா 999 இயர்ஸ் அக்ரிமெண்ட். திருவனந்தபுரம் மகாராஜாவோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுக்கிட்ட, மெட்ராஸ் கவர்மெண்ட் போட்டுக்கிட்ட 999 இயர் அக்ரிமெண்ட். அதனால அந்த முல்லை பெரியார் டேம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேவா? 999 வருஷத்துக்கு அது நம்ம கண்ட்ரோல் தான். அங்கமி ட்ரைப். அங்கமி ட்ரைப். அங்கமி ட்ரைப் இவங்களும் அந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை ஃபர்ஸ்ட் டைமா கொண்டாடிப்பாங்க நாகாலாந்து.
இப்ப புது கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ, இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் இருந்தாரு. இப்ப புது கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. சக்திகாந்த் தாஸ் 25th ஆர்பிஐ கவர்னர். இப்ப இவர் வந்து 26th ஆர்பிஐ கவர்னர். சரியா? ஆர்பிஐ கவர்னர். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10. டிசம்பர் 10. Which country has chaired 68th session of United Nations Drug Commission? ட்ரக்குக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தான் தலைவர், ஹெரிடேஜுக்கும் நம்ம தான் தலைவர், வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டிக்கு நம்ம தான் தலைவர். பிஎம்இ வித்யா டிடிஎச் சேனல் தர்மேந்திர பிரதான். இவர் தானே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸ் எந்த நாட்டுல சார் வாழ்றாங்க அப்படின்னா யுஎஸ்ஏல தான். பில்லியனர்ஸ் அதிகமா வாழ்ற இடம் யுஎஸ்ஏ. Which state declared December 6 as மகாத்மா காந்தி ரிமெம்பரன்ஸ் டே? நம்ம டிசம்பர் 6 இப்பதான் பார்த்தோம், மகா நிர்வாண திவாஸ். அதே இது மகாத்மா காந்தி ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறது யுஎஸ்ஏல நெப்ராஸ்கா அப்படின்ற ஒரு ஸ்டேட். நெப்ராஸ்கா அப்படின்ற ஒரு ஸ்டேட். 2023 to 24 இந்த வருஷத்துக்கான இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ 930. 930. உண்மையானது 943. உண்மையான 940. இன் தமிழ்நாடு வேர் வாஸ் த கிளைமேட் இன்டர்பிரேஷன் பார்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடுன்னு கேட்டுருந்துருக்கோம். கிளைமேட் இன்டர்பிரேஷன் பார்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? எங்கன்னா செங்கல்பட்டுல. செங்கல்பட்டு தமிழ்நாடு. கிளைமேட் இன்டர்பிரேஷன் பார்க். ஆர்ம்டு போர்ஸ் பிளாக் டே சொன்னேன்ல, டிசம்பர் 7. ஆர்ம்டு போர்ஸ் டே மட்டும் கேட்டா ஜனவரி 15. நேவி டே டிசம்பர் 4. ஏர்போர்ஸ் அக்டோபர் 8. பிளாக் டிசம்பர் 7. இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில் பிரசிடென்ட், சில் நாட்டினுடைய பிரசிடென்ட் மைக்கேல் பேச்லட். இவருக்கு தான் கிடைச்சு. சில் நாட்டினுடைய பிரசிடென்ட் சவுத் அமெரிக்கால இருக்கு சில் நாடு. மைக்கேல் பேச்லட். அபத்சாகேஸ்வரர் டெம்பிள், ஆலங்குடி குரு பகவான் கோயில் அப்படி சொல்றாங்க. நம்மளுடைய ஆலங்குடி குருஸ்தலம்னு சொல்லுவோம். குரு பயிற்சியான அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா பேசுவாங்க. ஏதாவது குரு நம்ம இடத்துல இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலங்குடி குருஸ்தலம் அதை வந்து அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அதான் நியூஸ்ல வந்துச்சு. ஆக்சுவலா தஞ்சாவூர். அதுக்கு பேர் என்னன்னா ஆபத் சாஹேஸ்வரர் டெம்பிள். அதாவது ஆபத்துல உதவுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கா, அது மாதிரி இருக்கு. Which organization has launched an artificial intelligence model for weather prediction called GenCast? ஒரு ஆர்கனைசேஷன் கீழே கொடுத்திருக்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வெதர் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு ஜென்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூகுள். சுபாரு டெலஸ்கோப் இது எங்க இருக்குது அப்படின்னா ஹாவாய் ஐலாண்ட்ல இருக்கு. ஹாவாய் ஐலாண்ட் யாரோடது சார்? ஜப்பானோடது. ஹாவாய் ஐலாண்ட்ல இருக்கு, ஜப்பானோடது. சரியா? சுபாரு டெலஸ்கோப் ரீசெண்டா ஒரு கேலக்சியை போட்டோ எடுத்திருக்கு. பில்லிபிட் டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷ். பில்லிபிட் டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷ். பில்லிபிட் டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிட்டி கம் லேர்னிங் சென்டர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த கழிவு நீக்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிட்டி கம் லேர்னிங் சென்டர். அதை வந்து லேர்ன் பண்றது கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் த ஜெம் ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணது யூபி, உத்தரப்பிரதேஷ். Which IIT successfully completed the India first Hyperloop train?
ஹைப்பர் லூப்னா ஒரு இது மாதிரி இருக்கும், இது மாதிரி கட்டி வச்சிருவாங்க, இதுக்குள்ளார ஓடும். எந்த டிஸ்டர்பன்ஸ், ஏர் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால நல்ல ஸ்பீடு போகும். ஐஐடி மெட்ராஸ். வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு பார், வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு பார் எங்கன்னா துபாயில், யுஏஇ, துபாய் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கோல்டு பார். இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபாரம், இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபாரம், நியூ டெல்லி. இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபாரம், நியூ டெல்லி. Who is the first Indian director to be nominated for the best director category? கோல்டன் குளோப் அவார்ட்ல பெஸ்ட் டைரக்டர் இவர் தான். யாருன்னா பையல் கப்பாடியா, இவர் கிடையாது, இவங்க. சரியா, அதாவது லேடி, விமன். ஓகேவா, பையல் கப்பாடியா அப்படின்றவங்க தான் பெஸ்ட் டைரக்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த தடவை. சரியா, பையல் கப்பாடியா. ஜெஸ்ஸி டேனியல் அவார்டு, ஜெஸ்ஸி டேனியல் அவார்டு சாஜி என் கருண். ஜெஸ்ஸி டேனியல் அவார்டு ஆக்சுவலா கேரளாவோட உயரிய விருது, அதாவது இந்த சினிமால இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது. சாஜி என் கருண் அப்படின்றவருக்கு இந்த இடம் பேரு. கேரளாவோட உயர், இப்ப நம்ம கொடுப்போம்ல கலைமாமணி விருது, இவருக்கு போகுது அவருக்கு போகுது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட், which article of the constitution India gives the apex court absolute power to pass any order or decree as they may deem fit to pursue complete justice? அதாவது இப்ப ஒரு 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 இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சட்டப்படி கரெக்ட் தான் அந்த விஷயம், ஆனா நியாயமா பார்த்தா தப்பு, நியாயமா பார்த்தா அது ஒரு அநீதி, அப்படி செஞ்சிருக்க கூடாது. சட்டப்படி கரெக்ட் தான், ஆனா நியாயமா பார்த்தா அது ஒரு அநீதி, அதை பண்ணியிருந்திருக்க கூடாது. சரியா, உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு ஒரு கேஸ் இருக்கு, சூப்பர் கேஸ் இருக்கு. மால்டீவ்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 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 தம்பதி வச்சுக்கோங்களேன், ஒரு தம்பதி, அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து மால்டீவ்ஸ்ல இருக்காரு, அந்த பெண் வந்து இங்க இருக்காங்க. ஓகேவா, அந்த ஹஸ்பண்டுக்கு திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்க அங்க நிறுவனம் அவங்க கூட்டு போய் அவங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க. நிறுவனம் தான் எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க, தூங்குறது, அக்கமடேஷன், எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. கொஞ்ச காலமா அந்த நிறுவனம் வரல, கொஞ்ச காலமா அந்த நிறுவனத்துக்கு அவர் போல, அங்கேயே லீவ் போட்டு அங்கேயே அவர்கிட்ட ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கேயே இருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இறந்து கிடக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு கொசு கடிச்சு ஏதோ ஒரு வியாதி வந்து, டெங்கு கிடையாது, சம்திங் ஏதோ ஒரு வியாதி வந்து இறந்துட்டாரு. அப்போ இந்த அம்மாக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணணும். இன்சூரன்ஸ் பணம் தான் ஹஸ்பண்ட் பேர்ல எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி, கிளைம் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸுக்காக போய் கேட்குறாங்க. இந்த கொசு கடிச்சதுக்கெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது, இங்க பாருங்க அக்ரிமெண்ட்ல ஆக்சிடென்ட் இல்லாட்டி வந்து வேலையில இருக்கும்போது வேற ஏதாவது ஹார்ட் அட்டாக் அது மாதிரி வந்து இறந்தாதான் நாங்க கொடுப்போம், இதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்பாங்க. இந்த மாதிரி எடுத்து கேஸ் போறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜெயிக்கிறாங்க. மறுபடியும் ஹைகோர்ட் போறாங்க, சாரி எடுத்தோம் ஹைகோர்ட்ல ஜெயிக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் அப்பீல் அவங்க போறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எடுத்து. ஏன்னா சாதாரண பணம் கிடையாது, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த அம்மாக்கு. டக்குன்னு அவங்க அப்பீல் போறாங்க. 2 கோடி ரூபாய்னா இருக்கிறதே பெரிய காஸ்ட்லியான ஒரு வக்கீல் வந்து வாதாடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அவங்க வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அந்த மாதிரி வக்கீல வச்சு அவங்க இன்சூரன்ஸ்காரங்க வாதாடுறாங்க. இவரு போறாரு, இந்த இந்த ஜட்ஜுடைய அவையுடைய தலைவர் யாருன்னா சந்திரசூட் தான் உட்காந்து இந்த கேஸ பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது வருது, இந்த கேஸ் வருது, கேக்குறாங்க. இல்ல இது இது வந்து எடுத்தோன்னே ஏன் சுப்ரீம் கோர்ட் வரீங்க, கேட்டுக்கு போயிட்டு வாங்க, நேஷனல் கம்பெனி அப்பலேட் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கு, அதுக்கு போயிட்டு வாங்க. நேஷனல் கம்பெனி அப்பலேட் ட்ரிபுனலுக்கு போறாங்க. இந்த கேஸ் தோத்து போகுது, இந்த அம்மா சைடு, இந்த அம்மா பக்கம் தோத்து போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா இதுக்கு மேல இந்த அம்மாட்ட காசு இல்லை, எதுவும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஏதாவது பண்ணி ஆகணும்ட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. வேற வழி இல்லாம சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருது.
ஹியரிங் வந்தோடனே வக்கீல் போய் எடுத்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நேஷனல் கேட் ட்ரிபுனல்ல வந்து இங்க இதை வந்து விவாதத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, ஏன்னா சட்டப்படி அது கிடையாது, நாங்களும் கொடுக்கல, ஆனா வந்து எங்களால எப்படி தர முடியும்னு கேக்குறாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே அந்த கம்பெனில இருந்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இறந்தாங்க, இதுவும் ஒரு நோய் தானே, இதுவும் ஒரு இதுதானே அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ஜட்ஜுக்கு புரியுது என்ன விஷயம்னு, அந்த சந்திரசூடுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே ஃபைனலா சொல்றாரு, எல்லாம் கரெக்ட் தாங்க, சட்டப்படி பார்த்தா கம்பெனி மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லதான், உண்மைதான், ஆமா கரெக்ட் தான். ஆனா ஜஸ்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நீதின்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. சட்டப்படிதான் போயிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த கேஸ்க்கு இவங்க கம்ப்ளீட்டா இவங்களுக்கு வந்து 2 கோடி ரூபாய் இழப்பீடும், பிளஸ் அவங்களுக்கு இதுவரை ஆன வக்கீல் செலவுகளும் அண்ட் இதுவரை ஆன எல்லா டிராவல் எக்ஸ்பென்சஸும் இந்த கம்பெனி நிறுவனம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதுறாரு அவரு. இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த பர்பஸ்க்கு தான் இந்த 142. ஒரு முழுமையா வந்து ஒரு 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 வந்து நீதி தோத்தே போயிருச்சு, ஒரு ஒரு பேப்பர்னால தோத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிகாரம். நிறைய இடங்கள்ல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்கள்ல இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 142. சரியா? இது வந்து ஒன் ஆஃப் த கேஸ். அது 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 வந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா எமோஷனல் ஆயிருவீங்க. ச்சே, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த கடவுளே வந்து பக்கத்துல வரும் அந்த மாதிரி எல்லாம் தோணும். அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த 142 கேஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவ்வளோ இதா இருக்கும். அது ஏன்னா அந்த அந்த ஜட்ஜு தோணிருச்சு அப்படின்னா 142 யூஸ் பண்ணிடுவாரு டக்குன்னு. அவ்வளவுதான். அது அவர் கையில இருக்கும். அது அது ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஹைகோர்ட் வந்து என்ன நியாயமோ அதன்படிதான். ஆனா ஹைகோர்ட் எப்படி சார் அப்ப இந்த கேஸ்ல ஜெயிச்சு வச்சாங்க, நியாயப்படி கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட்ல இருந்த அந்த ஜட்ஜு கையில தான் இருக்கு. இப்ப எல்லா விஷயமுமே சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது அந்த ஜட்ஜு தான். அந்த ஜட்ஜு என்ன பண்ணிட்டாருன்னா, ரெண்டே கேள்விதான். இங்க இருந்தது யாருன்னா, ஐ திங்க் வந்து சுவாமிநாதனா யாரோ ஒருத்தர் இந்த கேஸ் அட்டன் பண்றாங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது ரெண்டே கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. இது அவரு அவரு அவர் வேலைக்கு எங்கம்மா போனாரு? மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ்ல எல்லாமே செலவு பண்ணது யாரு? அப்ப நீ தான் பொறுப்பு. அப்ப இது வேலையில இருந்தப்ப தானே இருந்திருக்காங்க. ஆமா வேலை தான். வேலையில இருந்தப்ப தான் இறந்தான்னு போட்டிருக்குல்ல. அப்ப கொடுத்தே அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அப்ப நீ கொடுக்கணும் 2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. சரியா? ஆனா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ குடுக்குறது 142 தான் முடியும். அந்த நிறுவனம் வேற வழி இல்லாம எல்லா செலவுகளையும் குடுத்து அவங்க வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மென்ட் ப்ரோக்ராம் சாம்பியன்ஷிப் ஆஃப் த எர்த் அவார்டு. மாதவ் கேட்கில். கேட்கில் இவர் இவர் வந்து என்ன சொல்ற ஒரு மிகச்சிறந்த என்விரான்மெண்டலிஸ்ட், ஐஏஎஸ் ஆபீசர், மிகச்சிறந்த என்விரான்மெண்டலிஸ்ட். இவரை இவரை வந்து என்னன்னா ஒரு வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு கமிட்டியினுடைய தலைவரா கேரளா கவர்மெண்ட் அப்பாயின்ட். இவர் போய் பார்த்துட்டு இவர் சும்மா இல்லாம இவர் என்னன்னா கொஞ்சம் நேர்மையான ஆபீஸ். டைரக்டா வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் போய் பார்த்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல பூரா வெறும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடெல்லாம் இடிக்கணும். இப்படியே ரிப்போர்ட்ல எப்படி இருக்கு, அந்த வீடெல்லாம் இடிக்கணும். அந்த வீடுனா இருந்துச்சுன்னா மண்ணோட மண்ணா போயிடும். அப்படியே அதெல்லாம் எழுதுறாரு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். வீடு இருந்துச்சுன்னா மண்ணோட மண்ணா ஆயிடும், லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும், தண்ணியில மூழ்கும், வீடு இடிஞ்சு விழுகும், மிகப்பெரிய சேதாரம், பொருள் சேதாரமும் இருக்கும், உயிர் சேதாரமும் இருக்கும். இதை தடுக்க இமிடியேட்டா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா எடுங்க, எடுக்காட்டி போங்கன்ட்டு அவர் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப நடக்கிற 5-10 வருஷத்துல நடந்த எல்லா லேண்ட்ஸ்லைடு நடக்கும் பொழுதும் எல்லா வெள்ளம் வரும்போதும் இவரை பத்தி பேசாத நாளே கிடையாது கேரளா. அதுவும் எதிர்கட்சிகள் கேட்கில்ல மதிச்சீங்களா நீங்க? அவர் எப்பவே சொன்னாரு அப்படியே நடக்குது, இப்பயாவது மதிங்கடா அப்படின்ட்டு. எந்த கட்சி வந்தாலும் இதே தான் சொல்றாரு, இவரை தான் வச்சு சொல்லுவாங்க. அது நடக்கும் போதெல்லாம் இவர் தான் நியூஸ்ல வருவாரு. அவரு இவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு இவர் தான். நம்ம ரமணாவை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் கேட்கில் அங்க. சரியா? அப்படிப்பட்ட பேர் வாங்கின ஒரு மனுஷன் வெஸ்டர்ன் காட்ஸ். வைக்கோம் அவார்டு, வைக்கோம் சத்தியகிரகா, நம்ம பெரியாருடைய இது சரியா, பெரியாருடைய சத்தியகிரக போராட்டத்தை தான் வைக்கோம். வைக்கோம் வீரர் அப்படின்னா பெரியார், தந்தை பெரியார் தான் சொல்லுவோம். அவர் நினைவா அவார்டு கொடுக்குறாங்க. அவர் நினைவா வந்து அவார்டு கொடுக்குறாங்க. சரியா? தேவனுரா மகாதேவுக்கு இந்த தடவை கிடைச்சிருக்கு. தேவனுரா மகாதேவா அப்படின்றவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரொம்ப பெரிய நியூஸ்ல இருக்காரு இல்லையா பெரியாரு.
மேபி இது மாதிரி ரிலேட்டடா கேட்கலாம். இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட்ல டாப்ல வந்தது மகாராஷ்டிரா. ஈகிள் நெஸ்ட் பேர்டு ஃபெஸ்டிவல். ஈகிள் நெஸ்ட் பேர்டு ஃபெஸ்டிவல் அருணாச்சல பிரதேஷ். ஈகிள் நெஸ்ட் பேர்டு ஃபெஸ்டிவல் எங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். இந்தியா ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்ம வந்து போலார் ஸ்டேஷன்லாம் வச்சுட்டோம், மைத்ரி பாரதி அது இதுன்னு வச்சுட்டோம். ஸ்பேஸ்ல போய் ஸ்டேஷன் வைக்க போறோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, நாசா, அது மாதிரி நம்ம போய் வைக்க போறோம். அதுக்கு பேர் வந்து பாரதிய ஆந்திரிக்ஷா ஸ்டேஷன். 2035 எய்ம் பண்ணிருக்கோம். மேல நாங்க எங்க இந்தியா கொடியோட ஒன்று சுத்த விடுவோம் நாங்க அப்படின்னு. சரியா? எத்தனை பஞ்சாயத்துக்கு இந்த தடவை நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு கொடுத்தாங்க? 45 பஞ்சாயத்துகளுக்கு கொடுத்தாங்க. சரியா? யங்கஸ்ட் செஸ் சாம்பியன், செஸ் வேர்ல்டு சாம்பியன் யாரு? குகேஷ் தானே. நியூஸ், ஃபேமஸ் நியூஸ். 11 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவருக்கு கிடைச்ச பரிசு. தமிழ்நாடு தானே அவரு. தமிழ்நாடு, சென்னையில தான் படிச்சுட்டு இருக்காரு. பெரிய ஆளாயிட்டார். சின்ன வயசுலயே ஒரு பிரைவேட் செக்ரட்டரி அது இதுன்னு வச்சுக்கிட்டு மோடியை மீட் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. பாத்து 3 பேருமே, இந்த லிஸ்ட்ல இருக்க 3 பேருமே, குபேஷா இருக்கட்டும், வைசாலியா இருக்கட்டும், பிரக்கா இருக்கட்டும், 3 பேருமே அந்த லெவலு. நீங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவரை சுத்தி பாருங்க, ஒரு பிளாக் கேட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது போறாங்க வர்றாங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, சுத்தி ஒரு பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்கள அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண முடியாது. விவிஐபி அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது ஒரு குடும்பத்துக்கு சராசரியா எத்தனை குழந்தைகள்? 2. சரியா? ஒரு குடும்பத்துக்கு சராசரியா எத்தனை குழந்தைகள்? 2. சோனை ரூபாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சோனை ரூபாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி அஸ்ஸாம்ல இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன் ராம்நாத் கோவிந்த். 10வது வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ். 10வது வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. உலக ஆயுர்வேத மாநாடு உத்தரகாண்ட். தந்தை பெரியார் மெமோரியல் அண்ட் பெரியார் லைப்ரரி அப்படின்னு சொல்லி எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? கோட்டயம், கேரளா. நம்மது கிடையாது, கோட்டயம் கேரளால ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? நெக்ஸ்ட், மெஹ்ருலி ஆர்கியாலஜிக்கல் பார்க். மெஹ்ருலி ஆர்கியாலஜிக்கல் பார்க் டெல்லியில. மெஹ்ருலி ஆர்கியாலஜிக்கல் பார்க் டெல்லி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க், அதாவது சுகர் பேஷண்ட்டுக்காக. எங்க? நம்ம தானே, சென்னை தானே. இதுக்கு எடுத்தாலும் போய் பானிபூரி, முட்டாய், டைரி மில்க்கு, மில்கி பாரு, நீங்க எதெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்றீங்களோ எல்லாத்துலயும் சுகர். எக்ஸைட் ஆகுது சார், அதை சாப்பிட்டா எக்ஸைட் தான் ஆகும். சுகர் கண்டென்ட் இக்கு தப்பா இருக்கே, குறைச்சுக்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சுக்கோங்க. ஒயிட் சுகரை எடுக்கவே எடுக்காங்க. தயவு செஞ்சு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாங்க. கம்மி பண்ணுங்க. யூஸ் பண்ண முடியாதுனாலும் கம்மி பண்ணுங்க ஒயிட் சுகரை. ரொம்ப மோசம் ஒயிட் சுகர். பிரெயினை சாப்பிடுது ஒயிட் சுகர். உங்க இன்சுலினை போய் சுரந்துகிட்டே அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி மோட்டிவேட்டடா உட்காந்து படிப்பீங்க? டயர்டாயிருவீங்க. தயவு செஞ்சு ஒயிட் சுகர் சாப்பிட்றத குறைச்சிக்கும். சரியா? ஒயிட் சுகர் சாப்பிட சாப்பிட டயர்ட்னஸ் கொடுக்கும். கொண்டாரெட்டி ட்ரைப். கொண்டாரெட்டி ட்ரைப். கொண்டாரெட்டி ட்ரைப் பேர்லயே தெரியுதுல்ல, ஆந்திரா. Which country has developed the world first carbon 14 diamond battery? உலகத்திலேயே கார்பன் 14 வச்சு ஒரு டைமண்ட் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க யூகேல. இந்த பேட்டரியோட தனித்துவம் என்ன தெரியுமா? நீங்க லைஃப் லாங் சார்ஜே போட, ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜும் பண்ணிக்கணும். லைஃப் லாங் நோ சார்ஜ். பேட்டரி போடணும்னு அவசியமே கிடையாது. ஹீட் ஆகாது, ரேடியேஷன் கிடையாதான். அந்த மாதிரி ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க யூகே. இது எதுக்காக சார்? இப்படிப்பட்ட பர்போஸ் சார், நம்ம ஏற்கனவே மொபைல் யூஸ் பண்றோம், இதெல்லாம் அந்த பர்போஸ்க்காக அவங்க கண்டுபிடிக்கல. இது என்ன பர்போஸ்க்காக கண்டுபிடிச்சதுன்னா, அந்த செவி திறன் கேட்கறவங்க,
அப்புறம் வந்து இந்த கால் நடக்கிறதுக்கான மிஷின்ஸ், அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா ஓடணும். அவங்க இதுக்காக போய் சார்ஜ் போட்டு அந்த 1 ஹவர் வந்து அவங்க ஊனமா இருக்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. அப்படின்ற பர்ப்போஸ்க்காக அந்த நேரம் கூட அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற பர்ப்போஸ்க்காக அத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? உங்க பர்ப்போஸ்க்காக அத கண்டுபிடிக்கல. அவங்க கண்டுபிடிச்ச நோக்கம், அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச நோக்கம் வேற. 12th மெம்பர். ஆனா எப்படி பார்த்தாலும் அத இங்க கொண்டு வந்துருவாய்ங்க. ஏன்னா இது பிசினஸ். அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து எப்படி வரும்னா, நீங்க வந்து சார்ஜே போட தேவையில்ல. அப்படி ஒரு மொபைல் வருது. அப்ப எடுத்தோனே காஸ்ட்லியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சுக்கு அதையும் கொண்டு வந்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சார்ஜ்லெஸ் பேட்டரி போன தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க். நெட்வொர்க் இந்த போன்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எங்க போனாலும் நெட்வொர்க் கிடைக்கும்னு கொண்டு வருவான். இதெல்லாம் அதோட வளர்ச்சிகள் தானே. டிரான்ஸ் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். டிரான்ஸ் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். டிரான்ஸ் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல 12th மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருன்னா பிரிட்டன். டிரான்ஸ் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல 12th மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருன்னா பிரிட்டன். ஜாகிர் ஹுசேன் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. தபேலா வாசிக்கிற ஒரு மியூசிஷியன். மியூசிஷியன். வெரி குட் ஆர்டிஸ்ட். Vice President inaugurated the GSI Geology Museum. GSI Geology Museum அப்படின்னு ஒண்ணு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. சரியா? மகாராஷ்டிரா. Which state is set to launch the first state-wide skill census? Andhra. State-wide skill census. சரியா? ஆந்திரா. மவுண்ட் செமீர். மவுண்ட் செமீர் எங்க இப்ப ரீசெண்டா எரப்ஷன் நடந்தது இதான். Which state offers the low electricity tariff? நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுலே கம்மியான எலக்ட்ரிசிட்டி பில் வருதான். டான்சன் மியூசிக் ஃபெஸ்டிவல். டான்சன் மியூசிக் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். டான்சன் மியூசிக் ஃபெஸ்டிவல் இட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். ஜால்வாஹாக் ஸ்கீம். வாட்டர்வேஸ்க்கானது. ஜல்னா என்ன? தண்ணி தானே. சோ வாட்டர்வேஸ். பெஸ்ட் ஃபுட் சிட்டி. பெஸ்ட் சிறந்த உணவு. நேப்ளஸ். நேப்ளஸ் அப்படின்ற ஒரு இடம். நேப்ளஸ் அப்படின்ற ஒரு இடம் இட்டலியில இருக்கு. இட்டலியில இருக்கு. இன்டர்நேஷனல் அவார்டு ஃபார் சேஃப்டி. எந்த கோயில் இருக்கிறதே சேஃப்டியா இருக்குன்னா அயோத்தியா ராமா டெம்பிள் தான் இருக்கிறதுலே சேஃப்டியான டெம்பிள். சேஃப்டி எக்ஸலன்ஸ் அவார்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெகா ஈவென்ட் விராசத் சாரி ஃபெஸ்டிவல். விராசத் சாரி ஃபெஸ்டிவல் எங்கன்னா நியூ டெல்லி. சரியா? நியூ டெல்லி. விராசத் சாரி ஃபெஸ்டிவல் நியூ டெல்லி. ஸ்லினக்ஸ். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிற நாவல் எக்ஸசைஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யோகா பாலிசியை வெளியிட்ட ஸ்டேட் உத்தரகாண்ட். கதிமாய் மகா உற்சவ். காதிமாய் மகா உற்சவ் நேபாள். சரியா? இது ஒரு ஃபெஸ்டிவல். விச் கண்ட்ரி ட்ரெடிஷனல் ட்ரிங்க் ஷேக் இருக்குல்ல, ஷேக் மில்க் ஷேக் இதெல்லாம் குடிக்கிறீங்கல்ல, அந்த ஷேக்கு இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் இது வாங்கியிருக்காங்க. எதுனா ஜப்பான். நுப்பிலால் நுமிட் ஃபெஸ்டிவல் மணிப்பூர். நுப்பிலால் லுமிட் ஃபெஸ்டிவல் மணிப்பூர். நுப்பிலால் நுமிட் ஃபெஸ்டிவல் மணிப்பூர். Which city make it illegal to give money to beggars? சரியா? ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா கை கால் நல்லா இருந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இண்டோர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. 10th இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர். 10th இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர். அதாவது என்னையா புரியல?
புரியல, என்ன சொன்னீங்க? ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் சொன்னோம் சார். ஆந்திர ஆந்திர பிரதேஷ், பிரதேஷ் சொன்னோம் சார். மத்திய பிரதேஷ். சரியா, மத்திய பிரதேஷ். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். What is the name of the scheme launched by the government to facilitate the credit assessed for farmer through ENWR Credit Guarantee Scheme அப்படின்ற ஸ்கீம் மூலியமா கிரெடிட் அசஸ் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் ஸ்லைட். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் ரிகார்டிங் திஸ் டாபிக்? ஓகே, ஓகேவா இருக்குதா? அந்த ஜென்ரல் அவேர்னஸ் மந்த்லி ஏதாவது போன மாசம் இருக்கிறது இந்த மாசம் சொல்றது, இந்த மாசம் இருக்கிறது இப்போ அடுத்த மாசம் சொல்லுவேன். அது ஓகே தானே? ஓகே சார். தேங்க்யூ.